கர்த்தரும் அருமரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் தாவீதின் சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருப்பார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் நாட்டிலே யூத மக்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாடு ஒரு சிறந்த நாடு. அந்த நாட்டில் தாவீது சாலமோனுடைய காலகட்டத்தில் மிக சிறந்த நாடாயிருந்தது. யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பொழுது எபூசி என்று சொல்லுகிற ஒரு மக்கள் துரத்த முடியவில்லை. அதன் பிறகு பல நியாயாதிபதிகள் ஆளுகை செய்த காலத்திலேயும் அதை சாதிக்க முடியவில்லை. கிதியோன் போன்றவர்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய காரியங்களை சாதித்த நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தை குறித்து வேத புத்தகத்திலே வாசிக்க முடியாது. அவர்களெல்லாம் செய்ய முடியவில்லை. ஆனால் சவுல் ராஜாவாலே முடியவில்லை. தாவீது ராஜாவாய் வந்த பிறகு அந்த எபூசியர்கள் எல்லாம் சங்கரித்து துரத்தி அதை தனக்கு உறைவிடமாக்கி கொண்டது மட்டுமல்லாமல் அதை சீயோன் கோட்டையாக கட்டிக்கொண்டான். அதை விசேஷமாக தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவருடைய வெற்றி வளர்ந்து கொண்டே இருந்தது. வரவக விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான் தாவீது. அவருடைய ஸ்தானத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக சாலமோன் ராஜா வருகிறார். சாலமோன் ராஜாவுடைய காலத்திலேயும் அமைதி நிலவியது. ஒரு அற்புதமான ஒரு அரசாட்சியை செய்தார்கள். உலகத்தின் தேசத்தில் வாழக்கூடிய மக்களெல்லாம் சாலமோன் ஞானத்தை கேட்பதற்காக, கண்டுகளிப்பதற்காக ஓடி வந்தார்கள். விருந்து சாலைகளும் பணிவிடைக்காரர்களுக்கு அணிவிக்கப்பட்டதான வஸ்திரங்களும், அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆளுமையும் வேலைக்காரர்களும் ஒரு மண்டபங்களும் அனைத்தும் ஆச்சரியப்படும்படியான நிகழ்வுக்குள்ளாக இருந்தது. அது நிமித்தமாக சாலமோனுக்கு பல நாடுகளிலிருந்து பொன் பொருட்கள் செல்வங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. ஆனால் சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு ராஜ்யங்கள் இரண்டாய் பிரிந்தது. எகோபயாம் என்று சொல்லுகிற 2 ராஜ்யங்களாய் பிரிந்து 2 ராஜாக்கள் இருந்தார்கள். ஒன்று 10 கோத்திரங்களை தன்னகத்தை கொண்ட இஸ்ரவேல் தேசம் என்றும் சமரியாவை தலைநகராய் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் யூதா, பென்யமீன் என்று சொல்ல 2 கோத்திரங்கள் மாத்திரம் எருசலேமை தலைநகராக வைத்து தேசத்தை ஆளுகை செய்தார்கள். 2 தேசங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா, இஸ்ரவேல் என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு BC 722வது ஆண்டிலே சீரியர்களாலே 10 கோத்திரத்தை உடையதான இஸ்ரவேல் நாடு சிறையாக்கப்பட்டது. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சமரியாவிலே வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். பல நாடுகளிலே சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் எழும்பி வர முடியாத அளவிலே பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடியது. அந்த சீரியா தேசத்தினுடைய அதிபதி, சீரியா தேசத்தினுடைய இராணுவம் யூதர்களுக்கு விரோதமாய் புறப்பட்ட பொழுது அன்றைக்கு எசேக்கியா ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தான். எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் சரியாய் பெற்று வாழ்ந்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது சீரியர்களால் வந்த கடிதங்களையும் ரப்சைகளுடைய வார்த்தைகளையும் கேட்ட பொழுது தேவனுடைய ஆலயத்தில் அனைத்தையும் விரித்து வைத்து ஏசாயா ஒரு பக்கத்தில் ஜெபிக்கிறார், எசேக்கியா ராஜா ஒரு பக்கத்தில் ஜெபிக்கிறார். ஜெபம் செய்த பொழுது கர்த்தருடைய மகிமையான வல்லமை இறங்கி அந்த ராத்திரியிலே யூதர்களுக்கு விரோதமாக சிறைவாசகம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வந்ததான அந்த சேனைக்குள்ளே கர்த்தருடைய ஒரு தூதன் இறங்கி 1,85,000 ராணுவ வீரர்களை செத்து மடிந்து அழிந்து போகும்படியாக கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பானவர்களை, காலையில எழும்பி அந்த சீரியா தேசத்தினுடைய ராஜா பார்த்த பொழுது பயந்து நடுங்கி புறப்பட்டு ஓடிவிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்களுக்கு அழிவும் சோதனையும் உருவாக்கினவர்கள், ஜனப்பெருக்கம் அதிகமாக இருந்த நாட்டை பிடித்து விட்டோம் என்று மந்தையில் இருந்தவர்கள் இங்கே யூதர்களுக்கு முன்னே முதுகை காட்டி பின்னிட்டு ஓடுகிறார்கள். தேசத்திலே பயங்கரமான அழிவும் வேதனைகளும்
உருவாய் கொண்டே இருந்தது, தொடர்ச்சியாக நடந்தது. அதன் பிறகு காலங்கள் கடந்தது. சிதேக்கியாவுடைய காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேசத்தை சிறைவாசகத்துக்குள்ளாக கொண்டு போய் விட்டான். தேசம் அழிந்தது, தேசம் ஒன்றுமில்லாமல் போனது. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். கிபி 70 கிபி 1948 ஆண்டு மே மாதம் 14 இரவு 12 மணி நடந்த அந்த சரித்திர சம்பவங்கள் வரையிலும் நாம் இதற்கு முன்னே தியானித்திருக்கிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாக என்ன சொல்லுகிறது என்றால், விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரம், உடைந்து போன, சரிந்து போன, விழுந்து போன ஒரு சிங்காசனம். நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுவோம், இந்தியா தேசத்தை வைத்துக் கொள்ளுவோம். இந்தியா தேசத்தை குறித்து பார்க்கிற பொழுது இதற்கு முன்னே இருந்த ஆட்சியாளருடைய பெயரை சொல்லி அந்த ஆட்சியை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம், அவர்கள் சொல்லுவார்கள் இதற்கு முன்னே இருந்ததான ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் இவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஆட்சி இன்னாருடைய ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். அவருடைய கொள்கை கோட்பாடுகளை முன்னெடுத்து சொல்லுகிறார்கள். இது எல்லாவற்றையும் காட்டிலும் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு ராஜாங்கம் பெற்றிருந்தாலும், அமைச்சரவைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும், பார்லிமென்றம் கூடியிருந்தாலும், அங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுத்து நிமிர்த்த முடியவில்லை. தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்ததற்கான அந்த பலன் இதுவரையிலும் யூதர்களுக்குள்ளே இறங்கி வரவில்லை. ஆனால் யூதர்களை கண்டு உலகமே பயப்படுகிறது. கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அவருடைய விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அவர் எடுத்துக்கொள்ளுகிற எந்த விதமான சட்டத்திட்டங்களாலும் சரி, ஒருவேளை அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான, விவசாய சம்பந்தமான காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை, அனைத்து காரியங்களிலேயும் தேசமே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு யூதர்கள் சிறந்து விளந்த ஞானிகளாயிருந்த போதிலும், அருமையானவர்களே, இந்த நாட்களில் அவர்களுடைய ஞான உலகத்தால் போற்றப்பட்டாலும், தாவீது கோத்த பலத்தோடு, தாவீதின் மேல் இருந்ததான அபிஷேகத்தோடு, தாவீதின் மேல் இருந்ததான ஞானத்தின் ஆவியோடு கூட ஒருவரும் இதுவரையிலும் சிங்காசனத்தில் இருந்து அமர்ந்தது இல்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு நீதியினாலே தாவீதின் சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தாவீதினுடைய வருகைக்காக, தாவீதின் மைந்தன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஆளுகையை வைத்துக் கொண்டு உலகத்திற்கு இறங்கி வருவார். அவர்தான் மேசியா, தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படி வரக்கூடியவர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து AD 30வது ஆண்டு அவர் கழுதையிலே பவனி வந்து தேசம் எங்கிலும் தம்முடைய ரட்சிப்பின் சித்தத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, யூதர்களில் ஒருவரும் மகிமையின் கர்த்தரை அறியாதபடினாலே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அன்பானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9 12 வாசிக்கிற பொழுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப இடிப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதா போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன். இதற்கு முன்னே பூர்வ காலத்தில் எப்படி, தாவீதின் காலத்தில் எப்படி அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு இருந்ததோ அதே போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை மையமாய் கொண்டுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 15 17 இதே வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? யூதர்கள் நம்பிக்கையா இருந்த அந்த நம்பிக்கையின் நட்சத்திரமாக உலகத்தில் உதித்து விட்டவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் மரபு. இதை அறிந்தவர்கள் தான் தெளிவாய் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிற பொழுது, பத்மு தீவிலிருந்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், 22 16 சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, அந்த விசேஷமான நட்சத்திரமாக உதித்து விட்டவர் தான் தாவீதின் மைந்தன் என்று அழைக்கப்பட்டவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக, உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக இறங்கி வரக்கூடியவர். அவருடைய ஆட்சியும் அவருடைய ஆளுமை மிக்க அந்த விஷயங்களும் எப்படி இருக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 1 முதல் இறுதி வசனங்களை வரையில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
எனக்கு அருமையானவர்களை கவனிங்கள். இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், தாவீதின் வேரும் ஈசாயினுடைய அடிமரத்தினுடைய வேர் தாவீது, அந்த தாவீதின் வேரும் சந்ததியும் அதிலிருந்து எழுந்த கிளை, அந்த கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மகிமையான தேவன். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிற பொழுது, இங்கே மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்பதை திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, 3வது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. இந்த வேளையில ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இன்றைக்கு ஞானம் இருக்கிறது. ஞானம் என்று சொல்லுகிறது, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்ற கொள்கையின் விவரிதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்களுக்குத்தான் பேர் பெற்றதாயிருக்கிறது. இந்த ஞானம் வந்தபடினாலே உணர்வு அற்றுமை விட்டது. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஞானமற்ற செயல்பாடுகள் ஞானம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஞானம் வந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, சகலவிதமான காரியங்களும் தங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. ஆனால் உணர்வின் ஆவி இல்லை. பாவம் செய்கிற பொழுது பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகள் என்ன என்பதை பார்க்க முடிகிறது. அங்கே அந்த நாட்களில் நிம்ரோத்து பாபேல் கோபுரத்தை கட்டுகிற பொழுது பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, பாவம் செய்த பொழுது வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, ஜலப்பிரயத்தில் தப்பித்துக் கொள்வதற்கான கட்டடங்களை கட்டினான், பேர் பிரஸ்தாபத்தை கட்டினான். அதே போலதான் இன்றைக்கு பாபேலை கட்டுகிறவர்களாக தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய புகழுக்காக, தங்களுடைய மேன்மைக்காக அவர்கள் சகலத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி அமைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் ஞானம் வருகிறது, ஆனால் உணர்வின் ஆவி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சிங்காசனத்தில் வந்து அமருகிற பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஒரு ஆவி ஊற்றப்படுகிறது. 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. ஆலோசனை கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு போதித்து, நான் வழியிலே காட்டுவேன் நடத்துவேன் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 வாசிக்க முடிகிறது. அப்படியானால் அந்த ஆலோசனையும் அந்த மேன்மையும் அந்த உன்னதமான நிலையும் எங்கிருந்து வருகிறது? உலக ஆலோசனை அல்ல, உலகத்தினுடைய ஞானம் அல்ல, தேவ ஞானமும் தேவ கிருபையும் அங்கே உருவாக்கப்படுகிறது. 3வது அறிவையும், அறிவு வந்தது மட்டுமல்ல, ஆற்றல் வந்தது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளக்கூடிய ஒரு ஆவி. அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. எது கர்த்தருக்கு பயப்படுது? தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று திருமறை சொல்லுகிறது. வார்த்தைகளை கேட்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆவி பூமியிலே ஊற்றப்படும். இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் தாவீதின் சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்த முடியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்து கட்ட முடியும். தாவீதினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய சாலமோன் எப்படி ஆலயத்தை அமைத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினானோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் எருசலேமிலே ஆலயத்தை அமைத்து வரக்கூடிய கொடுமையான 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையினுடைய காலத்தை ஜெயித்து முத்திரை போடப்பட்ட பரிசுத்தவான்களை யூதர்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி கிறிஸ்துவுக்காத்த இரத்த சாட்சியாக பூமியிலே மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி அவருடைய பாதங்கள் கிழக்கே ஒலிவமலையிலே, எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவமலையிலே வந்து இறங்குற பொழுது ஒரு பக்கம் வடபுறத்திலையும் ஒரு பக்கம் தென்புறத்திலையும் 2ஆக பிளந்து பள்ளத்தாக்கு வழியாக ஜனங்களை பாதுகாத்து உலகத்தை உடைத்து செம்மைப்படுத்தி எகிப்தின் ஆறுகளை
7 ஆறுகளாக உருவாக்கி தேசத்தை முழுவதுமாக ஒன்று சேர்த்து ஒரு புதிய ஒரு பூமியை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே உருவாக்கி இந்த இடத்தில் மத்திய ஆசியாவிலே மத்திய பகுதியிலே உலகத்தின் மத்திய பகுதியிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்திலே அமருகிற காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்கான சகல அடையாளங்களும் நடந்து கொண்டிருப்பதுதான் நாம் அன்றாடு கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். அவைகள்தான் சரித்திர சான்றிதழ்கள். அவைகள்தான் இப்பொழுது வரக்கூடியதான செய்தித்தாளாக அல்லது செய்தியின் ஒவ்வொரு மீடியாக்களாக ஊடகங்கள் வழியாக பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. எதற்காக, ஏன், எதற்கு என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நிலையில நீதி இல்லையா என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படைத்ததெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க படைத்துவிட்ட மனிதன் கர்த்தரை தேடாதவனாக, தேவனிடத்தில் ஜெபிக்காதவனாக, அவன் வித்தியாசமுடையவனாய் கடந்து சென்ற பொழுது இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். நான் படைத்த மனிதன் என்னிடத்தில் வரவில்லை, என்னிடத்தில் முறையிடவில்லை, என்னை பிடிப்பட்ட நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நியாயம் பின்னிட்டு திரும்பினது, யதார்த்தம் வந்து சேராமல் போயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், ஆதலால் அவருடைய புயமே ஒரு ரட்சிப்பாகி என்று அந்த பகுதி தொடங்கிறது. எனக்கு அருமையானவர்களை 59வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இதோ ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கப்படாதபடி செவி மந்தமாகவில்லை, உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக தடைச்சுவராய் இருக்கிறது என்று எழுதுகிறார். வார்த்தைகளை கேட்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, தகப்பனை தாயே, இந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து அமர்கிற பொழுது விழுந்து போன கூடாரம், உடைந்து போன தேவாலயம், அழிந்து போன எருசலேமின் அலங்கம், எல்லா மகிமையும் அற்றுப்போனதான எருசலேம் நகரம் இப்பொழுது மறுபடியும் திரும்ப உருவாகி எடுப்பித்து கட்டப்படுகிற பொழுது, தாவீதின் குமாரன் என்று சொல்லி அன்றை குருடர்கள் கூப்பிட்டார்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினார்களே, தாவீது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இக்காலத்திலேயா ராஜ்யத்தை இஸ்ரவேல் கொடுப்பேன் என்று சொல்லி கேட்டார்களே, அந்த சம்பவங்கள் நடைபெற போகிறது. அது நடுவதற்கான சகலக்காக நடைபெறுகிறது. அப்போது என்ன நடக்கும்? ஆண்டவராகிய கர்த்தர் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சரியானபடி தீர்ப்பு செய்கிறார். சிறுமையானவர்களுக்கு சரியான தீர்ப்பு. ஆனா இன்றைக்கு பாருங்க, மெஜாரிட்டியாக இல்லாதவர்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைப்பது இல்லை. சிறுமையானவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, மெஜாரிட்டியா இருக்கிறவர்களுக்கு, பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு தீர்ப்பு. சாதாரணப்படி ஒரு இடத்துல நான் கடந்து சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரன் கேட்டு விசாரித்த பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் யார் என்று கேட்டார். அவன் இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவன் என்று சொன்ன பொழுது அவருக்கு 2 அடி கொடுத்து அனுப்பிவிடலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள். நியாயம் அங்கே பேசப்படவில்லை. தனக்காக, தன்னுடைய இனம், தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவன், தன்னுடைய சொந்தக்காரன், இதற்காக ஒரு நீதி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தெளிவாய் சொல்லப்படும், சிறுமியானவர்களுக்காக நல்ல தீர்ப்பை ஆண்டவராக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தேவனுடைய வார்த்தையினாலே பூமியை சகலவற்றையும் வார்த்தையினாலே அவர் கண்ட்ரோல் வைத்திருப்பார். இந்த காலத்திலே சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆளுகை செய்கிற பொழுது வாக்கினாலே அவர்கள் எல்லாரையும் கட்டுப்பாடாக வைத்திருப்பார். அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையான ஒரு நிலை தேசத்திலே உண்டாகும். அது மட்டுமல்ல, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இன்றைக்கு ஜெயில் என்றும், மரண தண்டனை என்றும், ஆயுள் தண்டனை என்றும் பலவிதமான பனிஷ்மெண்ட்களை இந்த நீதிமன்றம் கொடுக்கிறது. இதை காட்டிலும் அவருடைய நாசையின் சுவாசத்தினால், வாயின் சுவாசத்தினாலே சத்துருக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தக்க தண்டனையை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, அது மட்டுமா, சிறு குழந்தைகள் அவர்கள் கட்டுவரியின் புற்றிலே விளையாடும், தருடியும் பசுவும் கூடிமேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் என்று திருமறை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தாவீதின் சிங்காசனத்திலே வந்து அமருகிற பொழுது, தாவீதின் கூடாரம் எழுப்பித்து கட்டப்படுகிற பொழுது, உண்மையான கூடார பண்டிகை என்று ஒன்று கொண்டாட கொண்டு இருக்கிறார்களே,
இதை காட்டிலும் உண்மையான ஒரு கூடார பண்டிகை இஸ்ரவேலை மையமாய் கொண்டு, எருசலேமை மையமாய் கொண்டு ஆளுகை செய்கிற பொழுது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அங்கே அமைந்துவிடும். பிரியமானவர்களே, நோவாவுடைய காலத்திலே பேழைக்குள்ள இருந்ததான மிருகங்கள், பறவைகள் எல்லாம் எனக்கு அன்பானவர்களே, புலால் உண்ணையும் தாவர உண்ணையும் ஒரே இடத்திலே வாழ்ந்து அவைகள் தங்களுக்குள் பரஸ்பரமாக ஒன்றோடு ஒன்று அடித்து பச்சிக்காதபடி அமைந்திருந்தது போல தேசம் எங்களும் ஒரு பெரிய ஒரு அமைதி உண்டாகும். ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருந்ததோ, மனிதனை கர்த்தராகிய தேவன் படைத்த நோக்கம் எதுவோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன், அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகள் எல்லாம் திருத்த சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திலே, அவருடைய சிந்தனையிலே எப்படி இந்த பூமியை அமைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதே போல பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற பொழுது மனசாட்சியின் காலத்திலையும், நியாயப்புற வாக்குத்தத்த காலத்திலையும், நியாயப்புறமான காலத்திலையும், கிருபையின் காலத்திலையும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை காலத்திலையும் எப்படி தன் ஆத்துமாக்களை ஜனங்கள் பக்குவப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக வரக்கூடிய நியாயாதிபதியாக இதற்கு முன்னே ஆளுகை செய்த சகல ராஜ்யங்களுக்கு மேலாக அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து வேத புத்தகத்தில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சரியாக திறந்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை பார்க்கிறான். நேபுகாத் நேச்சர் நல்ல துயின்றிருக்கிற பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை கண்டு பிரமிப்படைகிறான், ஆச்சரியப்படுகிறான், பயந்து நடுங்கிறான். உலகத்தையே ஒரு கொடைக்குள் கொண்டு வந்த நேபுகாத் நேச்சர் இப்பொழுது சொப்பனத்தாலே பயப்படுகிறான். சொப்பன் அவனை கலங்க பண்ணிற்று. சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் அழைத்து சொப்பனத்தினுடைய காரியத்தால் கலங்கி போயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சொப்பனத்தை சொல்லும் என்று கேட்டார்கள். அவளோ சொல்லுகிறான், ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. உடனே கட்டளை பிறந்தது, எல்லா ஞானிகள், ஒரு ஞானியும் பாபிலோனில் இருக்க வேண்டாம், எல்லாரையும் அழித்து போடு என்று சொல்லுகிறான். கண்பாண்டவர்களே, தானியேல் ஒரு நாள் தவணை கேட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 நபர்களும் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போகப்பட்டார். ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவாகிய நீர் படுத்து நித்திரை செய்த பொழுது உன் காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது உன் சிந்தனையிலே தோன்றிற்று. அப்பொழுது ஒரு பெரிய ஒரு பொற்சலையை கண்டி, தலை பசும்பொன், மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் 2 இரும்பு, பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இதை நீர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த பிரகாசமான அந்த சிலை மேலே கைகளால் பேர்க்க முடியாத ஒரு கல் புரண்டு ஓடி வந்து அதன் பாதத்திலே மோதிற்று. அப்பொழுது அந்த கல்லோ என்றால் அந்த சிலையை நொறுக்கி எல்லாம் நொறுக்கி போட்டது. வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் களிமண்ணும் எல்லாம் காற்று பறக்கிடைக்கிற பதரை போல எல்லாம் பறந்து போயிற்று. அவைகளுக்கு இந்த பூமியில் ஒரு இடமும் காணப்படவில்லை. நீர் கண்ட அந்த கல்லோ என்றால் அது பெரிய பருவதமாய் நிரப்பிற்று என்று சொல்லுகிறார். இந்த தலையாகிய பசும்பொன் நீரே என்று சொல்லுகிறார். பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் இந்த பசும்பொன். உனக்கு பின்பு வரக்கூடிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வெள்ளிக்கு ஒப்பாய், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வரக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யம் வெண்கலத்துக்கு ஒப்பானவைகள். அதற்கு வரக்கூடியதான அந்த இரும்பானது ரோம் சாம்ராஜ்யம், அது கிரேக்க சாம்ராஜ்யம் பெற வரக்கூடிய ரோம் சாம்ராஜ்யமானது இரும்பு கொப்பாய் இருக்கிறது. அதை தாண்டி பாதத்தில் வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிறது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் என்றால் ஒரு கூட்டாட்சி, ஒரு காமன் கவர்மெண்ட், காமன் மார்க்கெட், காமன் ரிலிஜியன் என்று சொல்லுகிற ஒன்று பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் களிமண்ணும் இரும்பும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாததை போல பூமியிலே ஒரு ஆட்சி, கூட்டாட்சி உருவாகி பொது சந்தைகளையும் பொது மதத்தையும் பொது அரசியல் அமைப்பையும் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில்தான் கைகளால் பேர்க்கப்பட முடியாத ஒரு கல், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாந்து தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று.
பெரிய பருவதமே ஏமாத்திரம் செருபாவிலுக்கு முன்னதாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலைக்கலை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தான் சொல்லியிருக்கிறது. அந்த தலைக்கல் கிருபையினால் உருவாக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லியிருக்கள். அப்பொழுது வருகிற பொழுது இதற்கு முன்னே இருந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த நீதியை காட்டிலும், அந்த ராஜாக்களுடைய திறமையை காட்டிலும் ஒரு சிறந்த ஆட்சியை ஞானத்தோடு வேகத்தோடும் அன்போடும் ஐக்கியத்தோடும் எந்த விதமான காவல்துறை கண்டிப்பு, மனிதனுடைய சக்தியின் ஆளுமை, பொறாமை, பலவிதமான ஒருவரை ஒருவர் கெடுத்து பற்றிக்கிற இடத்திற்கோ பணத்திற்கோ உணவுக்கோ அவர்கள் மிகவும் சண்டை போட்டு பிரிவினை இல்லாத ஒரு உன்னதமான ஒரு ஆட்சியை உருவாக்கி ராஜாக்களுக்கும் நீதி செய்யும்படியாக பூமியிலே ஒரு ஆட்சியை ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதுதான் சிங்காசனம், தாவீதுடைய சிங்காசனம். அந்த தாவீது எப்படி தேசத்தை ஆளுகை செய்தாரோ அதை காட்டிலும் 100 மடங்கு திறமையாக உலகத்துள்ள சகல மக்களையும் ஆளுகை செய்ய போகிறார். அந்த தாவீதினுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், விழுந்து போன தாவீதின் கூடாரம் எழும்பும். இதைத்தான் யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அருமையானவர்களே, அதற்கான அடையாளங்கள் தான் இப்பொழுது நடைபெறுகிற பஞ்சங்கள், இப்பொழுது நடைபெறுகிறதான கொள்ள நோய்கள், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதான மனிதனுக்கு புரியாத புதிர்கள். ஒருவேளை ஆத்துமாவை நம்பாதவர்களும் கடவுளை நம்பாதவர்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, சாம்ராஜ்யங்கள் இவ்வாறு தோன்றும் என்று வேதாகம் போல அனைத்து சாம்ராஜ்யங்களும் தோன்றி முடிந்திருக்கிறது. அதே போல ஒரு கூட்டாட்சி வரும். உலக நாடுகளும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு காரியத்தை, உடன்பாட்டை உருவாக்குவார்கள், மக்களை மேம்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்களால் கூடாமல் போய்விடும். இந்த காரியங்களால் நடைபெறுவதற்கு அடையாளம் என்ன? கிறிஸ்து இயேசுவினுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதற்கு தான் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது 7 தலையும் 10 கொம்புள்ள மிருகம் கடலுக்குழுந்து மேலே எழும்பி வர கண்டேன் என்று சொல்ல இருக்கிறது. செத்து போன ஒரு பொருள் கடலிலிருந்து மேலே வர வேண்டுமையானால் அலைகள் வீச வேண்டும். இதே போலதான் உலகத்தில் அரசியல் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. சகலவிதமான ஜனங்களும் பிரமிப்பாயிருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே பிரியமானவர்களே. அதற்கு முன்னதாக இந்த காலத்தில் அவருடைய தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு முன்னே நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக்க வேண்டும். ஒருவேளை இஸ்ரவேலுக்காய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நினைக்கலாம், இல்லை, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ளவர் அவர்தான் அகிலத்தை ஆளுகை செய்ய போகிறார் என்பதுதான் சத்தியம். அந்த அறிவும் அந்த தொலைநோக்கு பார்வையும் இருக்கக்கூடியவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு உணர்வின் ஆவி ஊற்றப்பட்டதனால்தான் இயேசுவை தெய்வமாக ஆராதிக்கிறோம். அவர்தான் தாவீதின் குமாரன். அவர்தான் எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் மேலான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது மட்டுமல்ல, அழிந்து போகாதபடி ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கிறவர், நித்தியத்தை ஸ்தாபிக்கிறவர். ஆதலால் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக, அவர் விரும்புகிற மனவாட்டியாக, அவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள பூர்ணமடைந்தவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதத்தின் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிற மேசியா வருவார், மீண்டும் மறுபடியும் ஆலயத்தை கட்டி உலகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், நீதியாய் ஆளுகை செய்வார் எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேவ பிரசனை பொழுது இறங்கி வருவதாக. நியாயம் பின்னிட்டு திரும்பது, யதார்த்தம் வந்து சேராமல் போயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். நிலைப்பாடுகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கிற பொழுது நீதியற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் நாங்கள் பக்தியை விட்டுவிடாதபடி, பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி, உமக்கென்று வாழக்கூடிய விசேஷ கிருபையின் ஆவியை எங்கள் மேலே ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தினங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.